தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர் பிரச்சனை என்பது இப்போது மீண்டும் பேசிக்கொண்டிருக்கிறோம். டெசோ மாநாடு ஒன்று நடந்திருக்கிறது. ஐநா சபையிலே கொண்டு அந்த தீர்மானத்தை போர்க்குற்ற தொடர்பாக விசாரிக்க வேண்டும், அந்த மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்ற கருத்தை வைத்து திமுகவினர் ஐநா சபைக்கு சென்று தீர்மானம் கொடுக்க இருக்கிறார்கள். ஐநா சபையில் கொண்டு போய் திமுக கழகத்தின் சார்பில் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக ஒரு மனு கொடுப்பதை நான் குறை சொல்லவில்லை, வரவேற்கிறேன். இந்த அளவில் யாவது அவர்கள் செய்வதை நான் பாராட்டுகிறேன். ஆனால் மத்தியில் ஆளுங்கூட்டணியில் திமுகவும் அங்கம் வகிக்கிறது. அப்படி இருக்கும்போது ஏதோ கொண்டு போய் மனு கொடுப்பதை விட அதிகமாக இவர்கள் செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன், தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்திய அரசாங்கத்தின் சார்பில் ஐநா சபைக்கு செல்கிற இந்திய தூதுக்குழுவில் திமுக பிரதிநிதியும் இடம்பெற வேண்டும் என்று வற்புறுத்தி பெற்றிருக்கலாம். உரிமையும் இருக்கிறது இவர்களுக்கு. அங்கே வைக்கிறார்கள், மத்திய அரசில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார்கள். அங்கே போய் ஐநா சபைக்குள்ளேயே இந்தியாவின் பிரதிநிதியாக போய் இவர்கள் பேசலாம். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக அவருடைய அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரனை அன்றைக்கு இந்திரா காந்தி அவர்களிடம் பேசி இந்திய தூதுக்குழுவில் சேர்க்க வைத்து அவரை கொண்டு போய் அங்கே ஐநா சபையில் ஈழத்தமிழர் பிரச்சனையை பேச வைத்தார் எம்ஜிஆர். அப்போது இந்திரா காந்தியும் எம்ஜிஆரும் ஒரே கருத்தில் இருந்தார்கள். ஈழத்தமிழர்களுக்கு அங்கு நடக்கக்கூடிய இனப்படுகொலைக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை அளவிற்கு இந்திரா காந்தி உதவ முன் வந்தார். ஆனால் இப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லையே. ஏனென்றால் ஒரு 30 ஆண்டு காலத்தில் எல்லாமே மாறி இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு மாறி இருக்கிறது. காங்கிரசும் திமுகவும் இந்த பிரச்சனையில் ஒத்த கருத்தோடு இருந்தால் அது சாத்தியம். அப்படி இல்லைங்களே. காங்கிரசும் திமுகவும் இந்த பிரச்சனையில் ஒத்த கருத்து இல்லை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அப்படியானால் ஒத்த கருத்து இல்லாத ஒரு கூட்டணியில், அதிலேயும் ஈழத்தமிழர் பிரச்சனை தமிழர்களுக்கு உயிர்நாடியான பிரச்சனை, நம்முடைய மக்கள் அங்கே திட்டமிட்டு இனப்படுகொலை ஆளாகிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த உயிர்நாடியான பிரச்சனையில் ஒத்த கருத்து இல்லை என்றால் அந்த கூட்டணியிலே ஏன் தொடர்ந்து அங்க வைக்க வேண்டும்? வெளியே வர வேண்டியதானே. ராஜினாமா செய்தால் மரியாதை பெருகுமே தவிர இவர்களுக்கு குறையாது. பதவியை தூக்கி எறிந்தார்கள் தமிழர்களுக்காக என்ற மரியாதை கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பதவியிலும் நாங்கள் ஒட்டி கொண்டிருப்போம், ஒத்த கருத்து இல்லாமலும் இருப்போம் என்று சொன்னால் அது எந்த நியாயங்களுக்கு உட்பட்டது? நாங்கள் ஆட்சியிலிருந்து வெளியே வந்து விட்டால் இந்த பிரச்சனை தீர்ந்து விடுமா என்று திமுக தலைவர் கருணாநிதி ஒரு முறை கேட்டிருந்தார். அவர்கள் மத்தியிலே காங்கிரஸோடு உறவை முறித்து கொண்டு ஆட்சி அதிகாரத்திலிருந்து வெளியேறிவிட்டால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும் நினைக்கிறீங்க? இது ஒரு தவறான கருத்தோட்டம். நான் அதை கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். உதாரணத்திற்கு ஒரு நிகழ்ச்சியை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்றுபட்ட பம்பாய் மாகாணத்திலிருந்து குஜராத் மாநிலம் பிரிய வேண்டும், மராட்டியம் பிரிய வேண்டும் என்ற மக்கள் போராடுகிறார்கள். ஒப்புக்கொண்டாய்விட்டது. மத்திய அரசு அன்றைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் மும்பை நகரம் யாருக்கு சொந்தம் என்பதிலே போட்டி வந்துவிட்டது. குஜராத்தும் உரிமை கொண்டாடுகிறது, மராட்டியமும் உரிமை கொண்டாடுகிற போது ஜவஹர்லால் நேரு ஒரு தீர்வு சொன்னார். 2 மாநிலத்துக்கும் பொது தலைநகரமாக மும்பை இருக்கட்டும் என்று அவர் சொன்னார். மராட்டியர்கள் கொதித்தெழுந்தார்கள். மும்பை நகரம் மராட்டியர்களுக்கு சொந்தமான மண், அதை எப்படி 2 பேர்த்துக்கும் பொது தலைநகரம் என்று சொல்கிறீர்கள் என்று அவர்கள் போராடினார்கள். இராணுவம் வந்தது. 300 பேருக்கு மேலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அப்போது மத்திய நிதியமைச்சராக சிந்தாமணி தேஷ்முக் அவர்கள் இருக்கிறார்கள்.
ஜவஹர்லால் நேருக்கு அவர் மீது அளவு கடந்த நம்பிக்கையும் மதிப்பும் இருந்தது. ஆனால் அவர் ஒரு மராட்டியர். 300 பேருக்கு மேலே சுட்டுக் கொல்லப்பட்ட போது அவர் ஒரு முடிவெடுத்தார். ஜவஹர்லால் நேருக்கு கடிதம் எழுதினார். என்ன எழுதினார்? மும்பை நகரம் மராட்டியர்களுக்கு சொந்தமானது. அதை கேட்டு போராடியதற்காக என்னுடைய இன மக்களை இராணுவத்தை வைத்து சுட்டு வீழ்த்திய போது நான் இந்த பதவியில் ஒட்டி கொண்டிருக்க விரும்பவில்லை. நான் இந்த பதவியை விட்டு வெளியேறுகிறேன் என்று சொல்லி ராஜினாமா கடிதம் அனுப்பினார். மும்பை நகரம் மராட்டியர்களுக்கு சொந்தமானது என்று அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தை ஒரே ஒரு தேஷ்முக் பதவி விலகியதனால் ஏற்படுத்த முடிந்தது. பதவி விலகுவதால் ஒன்றும் சாதிக்க முடியாது என்று சொல்வது என்பது அந்த பதவியிலே ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆசையை காட்டுகிறதை தவிர அது தன்மான உணர்வையோ அல்லது தமிழ் உணர்வையோ அது காட்டவில்லை. ஈழத்தமிழர் பிரச்சனை தமிழர்களுடைய உயிர்நாடி பிரச்சனை என்று சொல்கிறீர்கள். 2009 மே மாதத்தில் பல ஆயிரக்கணக்கானவர்கள் கொன்று குவிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய படுகொலை நடந்த தருணத்தில் கூட இங்கே தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை பெரிதாக எதிரொலிக்கவில்லை. அப்போது காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில் இருந்தார்கள். அந்த கூட்டணி தான் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றது. ஈழப் பிரச்சனையிலே விடுதலை புலிகளை எதிர்க்கக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய விமர்சனமும் கூட ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இங்கே எழும்பக்கூடிய குரல்கள் என்பது தேர்தல் நேரத்தில் தேர்தல் பிரச்சனையாக, மக்கள் பிரச்சனையாக அது எப்போதும் மாறியதில்லை. ஈழப் பிரச்சனை தமிழ்நாட்டின் தேர்தல் முடிவுகளை மாற்றியதில்லை என்று சொல்கிறார்கள். யார் ஆக்கியது அதை? அன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தது யார்? அன்றைக்கு இருந்தது இதே கலைஞர் கருணாநிதி தானே முதலமைச்சராக இருந்தார். டில்லியில் இவருடைய 17 எம்பிகளின் ஆதரவில் தான் மன்மோகன் சிங் அரசே இருந்தது பதவியில். அன்றைக்கு அந்த 17 பேரை வாபஸ் வாங்குவோம் என்று இவர் சொல்லியிருந்தாலே மன்மோகன் சிங் பணிந்திருப்பார். லட்சக்கணக்கான மக்கள் அங்கே படுகொலை செய்யப்படுவதை அடுத்து நிறுத்தியிருக்க முடியும். அதை செய்யவில்லை. அதன் விளைவுதான் அந்த தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வியை தமிழ்நாடு காங்கிரஸ் சந்தித்தது. முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் அத்தனை பேரும் தோற்கடிக்கப்பட்டார்கள். மறந்துவிடக்கூடாது இதை. அத்தனை தலைவர்களும், முக்கியமான தலைவர்கள் யார் யார் போட்டி போட்டார்களோ அத்தனை பேரையும் மக்கள் தோற்கடித்தார்கள் என்றால் அதுக்கு என்ன காரணம்? அதையும் மீறி பல காங்கிரஸ் எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்களே. விருதுநகரில் வைகோ தோற்றார். இருக்கட்டுங்க, முக்கியமான தலைவர்கள், நான் பெயர்களை சொல்லி அவர்களை இழிவுபடுத்த விரும்பவில்லை. முக்கியமான தலைவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்களாக இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவர் கூட ஜெயிக்கவில்லை. எல்லோரும் தோற்று போனார்களே. அது எப்படி? அதெல்லாம் காரணம். அன்றைக்கு செய்ய வேண்டியதை அதிகாரத்தில் இருந்தபோது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அன்றைக்கு செய்யவில்லை. அன்றைக்கு அவர் உறுதியான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்க வேண்டும். என்னுடைய கேள்வி, இவ்வளவு குழப்பங்கள், முரண்பாடுகள், விமர்சனங்களுக்கு பிறகும் கூட அந்த அணிதான் வெற்றி பெற்றது. இந்த அணியின் சார்பில் நின்ற பெரும் தலைவர்களாக ஈழத்தமிழர் பிரச்சனையிலே பேசிய திரு வைகோ, திரு தாப்பாண்டியன், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 7 எம்பிக்கள், 7 வேட்பாளர்கள், இவர்கள் எல்லோரும் தோற்று போனார்களே. ஈழப் பிரச்சனை என்பது தேர்தலில் எதிரொலிக்காமல் போய்விட்டது என்றுதான் நான் கேட்கிறேன். எதிரொலிக்காமல் போகவில்லை. அன்றைக்கு வாக்குகள் பிரிந்ததுனாலே இவர்கள் ஜெயித்தார்கள். முக்கியமானவர்கள் யார் யார் எல்லாரும் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதற்கு என்ன காரணம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். மக்கள் எதை முக்கியமாக கருதினார்களோ அதற்கு எதிராக இவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதனால தானே மக்கள் தோற்கடித்தார்கள். இந்த அணி ஜெயித்தது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஏன் இவர்கள் தோற்றார்கள்? இந்த அணி பலவீனமா? என்ன காரணம் அது? அது அல்ல காரணம். ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் அதிகாரம் கையில் இருக்கின்ற அவர்கள் சில தொகுதிகளில் வெற்றி பெற முடிந்தது. திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை விமர்சிக்கிற போது, ஈழத்தமிழர் பிரச்சனையாகட்டும் மற்ற பிரச்சனையாகட்டும், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இல்லாத தருணத்தில் கூட திமுகவை விமர்சிக்கிற அளவிற்கான வேகத்தையும் காட்டத்தையும் நீங்கள் அதிமுகவை விமர்சிக்கிற போது காட்டுவதில்லை
திமுக மீது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதேனும் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக செய்கிறீர்களா? இது ஒரு தவறான குற்றச்சாட்டு. நான் தொடர்ந்து எழுதுகிற கட்டுரைகளை, என்னுடைய பேச்சுகளை படித்தால் அது உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த கேள்விக்கு இடமில்லாமல் போயிருக்கும். நம்முடைய தமிழர் பிரச்சனைகளிலே யார் எதிராக நடந்தாலும் அவர்களை நான் தயவுதாட்சணியமின்றி விமர்சித்திருக்கிறேன், இன்னமும் விமர்சிக்கிறேன். எனக்கு இவர் வேண்டியவர் வேண்டாதவர் என்பது அல்ல. மதிப்புக்குரிய திமுக தலைவர் கலைஞர் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த கோபமும் கிடையாது. கோபம் இருப்பதற்கு அவசியமும் இல்லை. நான் யாரையும் அந்த மாதிரி விமர்சிப்பதில்லை. திமுக தலைவர் கருணாநிதி இந்த பிரச்சனை தொடர்பாக பேசுகிற போது, போர் முடிந்துவிட்டது, அதற்கு பிறகு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைப்பதற்காக தமிழர்கள் ஒன்றுபட்டு போராட வேண்டிய ஒரு தருணம் இருக்கிறது. இப்போது அதற்கு போராடக்கூடிய கட்சிகள் மத்தியிலே கூட ஒரு ஒற்றுமை இல்லை. அந்த ஒற்றுமை ஏற்படுவதற்கு குறுக்கே நீங்கள் நிற்கிறீர்கள் என்ற விமர்சனத்தை ஒரு முறை வைத்திருந்தார். அதற்கு பதில் என்ன? அது மட்டும் அவர் சொல்லவில்லை. ராஜபக்சேக்கு கோபம் ஊட்டும்படி நாம் எதையும் செய்துவிடக்கூடாது என்றும் அவர்தான் சொன்னார். இரத்த கரை படைந்த ராஜபக்சேயின் கரங்களை உலுக்குவதற்காக தன்னுடைய மகள் உள்பட திமுக காங்கிரஸ் உறுப்பினர்களை அனுப்பி வைத்தார். இவர் அனுப்பலாமா? அதனுடைய விளைவு என்ன ஆயிற்று? அனுப்பி வைத்தார். இவர்கள் வந்தவுடன் அவர்களின் சார்பில் இவரே பத்திரிகை நிருபர்களை சந்தித்து ஒரு அறிக்கையை கொடுத்தார். நிலைமை அங்கே மாறிக்கொண்டிருக்கிறது. முள்வேலி முகாமில் இருப்பவர்கள் 3 மாதங்களுக்குள் அவரவர்கள் ஊர்களுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று ராஜபக்சே உறுதியளித்திருக்கிறார். அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்யப்படுகின்றன என்ற ஒரு அறிக்கை கொடுத்தார். அந்த நேரத்தில் ஜெனீவாவில் ஐநா மனித உரிமை கமிஷன் கூட்டம் நடக்கிறது. அதிலே ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா உள்பட ராஜபக்சே மீது குற்றம் சாட்டுகின்றன. அப்போது இலங்கையின் பிரதிநிதியாக அங்கே வந்திருந்த வெளிநாட்டு அமைச்சர் இந்த அறிக்கையை தான் வாசித்து காட்டுகிறார். நீங்கள் எங்கெங்கேயோ இருக்கிறீர்கள், ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். நிலைமை மாறி, அது அவராக கொடுக்கவில்லை, நேரில் தன்னுடைய கட்சி உறுப்பினர்களை எல்லாம் அனுப்பி நேரில் பார்த்து தானே கொடுத்திருக்கிறார். அதை விடவா நீங்கள் சொல்வதெல்லாம் சரியாக போகிறது என்று கேள்வி கேட்டவுடன் தானே அங்கே அன்றைக்கு அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது. அதுக்கு யார் காரணம்? இது போன்ற காரியங்களை அவர் செய்யும் பொழுது நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஈழத்தமிழர் பிரச்சனையில கரிசனத்தோடு இருக்கக்கூடிய தலைவர்கள் திரு தா பாண்டியன், திரு வைகோ, திரு ராமதாஸ், திரு வீரமணி, திரு திருமாவளவன் என பலர் இருந்தாலும் கூட, சீமான், இந்த அமைப்புகள் மத்தியிலேயே ஒரு ஒற்றுமையும் ஒருங்கிணைந்த செயல்பாடும் இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. ஒரு நாளும் இல்லை. எல்லோரையும் இணைத்துதான் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தை நடத்தினோம். நீங்கள் சொல்கிற அத்தனை தலைவர்களும் இதில் அங்கம் வைத்தார்கள். எல்லோரும் அங்கம் வைத்தார்கள். அதற்கு நான் தான் ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். எத்தனை போராட்டங்களிலே ஒன்று சேர்ந்து நடத்தினோம், எத்தனை களங்களிலே நாங்கள் தோள் கொடுத்து துணை நின்றோம். எல்லோரும் ஒன்றாகத்தான் இருந்தோம். தேர்தல் வந்தவுடன் அவரவர்கள் அணிமாறி போனார்கள். அதை நாம் எடுக்க முடியாது. நான் தேர்தலில் நிற்கவில்லை, மற்றவர்கள் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவரவர்களுக்கு ஒரு அணிமாறி போனார்கள் என்றார்கள். அதுதான் காரணமே தவிர தேர்தல் வரையிலும் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தார்கள். இப்போதும் ஈழத்தமிழர் பிரச்சனையில் அவரவர்கள் ஒரே மாதிரியான குரலை தான் இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள், மாறவில்லை.